உங்க எல்லாரையும் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல வரவேற்கிறேன். ஒவ்வொரு தடவையும் வந்து அ சரி இங்க வந்து இங்க இருக்கவங்க வந்து அங்க இருந்து யாராவது ஸ்பீக்கர் பேசட்டுமே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா வந்து ஒரு சில பேர் என்னோட வந்து தொடர்பு கொண்டு இது பண்ணதுனாலயும், அதே சமயத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தைய குடுத்தாரு. எப்பவுமே வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் அப்படியே அதே மாரி போகுமான்னு கிடையாது. அப்பதான் நமக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கையும், ஒரு விசுவாசமும் நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, ஓகே ஆண்டவர் வார்த்தைய குடுத்துட்டாரு. அதுக்கு எல்லாமே எதிர்மாறா நடக்குது. இப்போ ஆண்டவர் எனக்காக செய்வாரு. இப்ப எனக்கு செய்வார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து போனோம். சோ அப்படி வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை குடுத்தாரு. இந்த நேரத்துல வந்து உங்க எல்லாரோடையும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஹalleluya, ஹalleluya. ஆ நம்ம பாடுனது பாட்டு போல தான். ஓகே. நான் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன் நானு. ஓகே எப்படி நம்ம வாஞ்சையா இருக்கோமா? நம்ம வாஞ்சையா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 91 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு ஒரு சங்கீதம். நான் கடந்த நாட்கள்ல வந்து ஒரு சகோதரனோட நான் வந்து பேசிக் கொண்டிருந்தேங்க. அந்த சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. அ அவன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அவன வந்து கொண்டு போயிட்டு வந்து அவன வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்டின்னா வந்து அவன் ஆண்டவர அவன் ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவர பத்தி அவன் வந்து இது பண்ணதுனால. அந்த சகோதரன்கிட்ட நான் பேசும்போது, அந்த சகோதரன் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் நல்லா பாருங்களேன். அந்த சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 வயது இருக்கும். ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆனா எனக்கு வந்து இந்த டிசீஸ்ன்றாங்க, அந்த டிசீஸ்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனா என்ன கூட்டின்னு போய் சேர்த்து என்ன வந்து அவ்ளோ இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சகோதரன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது. எனக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, சங்கீதம் 91 படிச்சுனே இருக்கேன்ண்ணா. சங்கீதம் 91 மாத்திரம் நான் அப்படியே புடிச்சுட்டேன் நானு. அப்படியே படிச்சுனே இருக்கேன் நானு. நான் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டே இருக்கேன் நானு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது! ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றான். ஓகே. இந்த வயசுல வந்து இவனுக்கு வந்து அவன் எனக்கு சொன்ன காரியங்கள்லாம் வந்து கேட்கும்போது, உனக்கு உண்மையாகவே சொல்றேன் நானு. எனக்கு கண்ணு அப்படியே எனக்கு 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 உள்ளுக்குள்ள அழுகை வந்துச்சு எனக்கு. அவன் போய்க் கொண்டிருக்க பாதைய நினைக்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அழுகை வந்துச்சு. அடச்சே! நம்மலாம் நல்லா தானே இருக்கோம். ஓகே. ஆனா அவன் சொல்றான் என்கிட்ட பேசும்போது, சங்கீதம் 91 எனக்கு இப்பயும் ஒரு பலத்த குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சங்கீதத்த நமக்கு ஆண்டவர் குடுத்திருக்காருங்க. வார்த்தையாக குடுத்திருக்காருங்க. நான் அதுக்காக அதிக அதிகமாக நன்றி செலுத்துறேன். இந்த சங்கீதம் 91 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதிகபட்ச பேர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து மோசே வந்து எழுதினது அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது எழுதினது அப்படின்றாங்க. ஆனா மோசே வந்து எழுதியிருக்க கூடும் அப்படின்ற அநேக அநேக கூற்றுகள் வந்து அதை வந்து நிரூபிக்கும்படியாக வந்து இருக்கு இந்த இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது. இந்த சங்கீதத்தை நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காரியம் நல்லா புரியுது என்ன அப்படின்னா காடோட ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு வந்து பயங்கர அஷூரன்ஸா இருக்கு. நம்மளுக்கு வந்து உறுதியாக இருக்குது. அவருடைய ஒரு உத்தரவாதம் நம்மளுக்கு கொடுக்குது இந்த இந்த சங்கீதம். ஒரு பாதுகாப்ப குறித்து நம்மளுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து நமக்கு வந்து குடுக்குது. ஒரு ஆறுதல குறித்து, ஒரு பராமரிப்ப குறித்து நம்மளுக்கு ஒரு உத்தரவாதத்த வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சங்கீதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1ஆம் வசனத்துல இருந்து இந்த 8 வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஓகே. அந்த 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 புரொடெக்ஷனோட ரிசல்ட் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆண்டவர நம்புனா நம்மளுக்கு என்ன நடக்கும்? அப்படின்ற எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2வது போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 9 டூ 16 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அஷ்யூரன்ஸ் வந்து ரொம்ப ஆணித்தரமாக ஓகே ரிப்பீட்டட் ட்வைஸ் ஓவர் அப்படின்ற மாரி ஓகே ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு ஒரு காரியமாக இருக்கு. அதுலயும் கடைசி இந்த 14, 16ல இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய தேவனை நோக்கி அவர் தரும் வாக்குறுதியையும், ஆசீர்வாதத்தையும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க. அல்லேலூயா! அது தர ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த வார்த்தை என்ன அப்டின்னா, அதுவும் விசேஷமா இந்த நாள்ல சங்கீதம் 91:14 வந்து கர்த்தர் வந்து அடியனோடு வந்து பேசிக் கொண்டிருந்தாரு. அந்த காரியத்த வந்து உங்க மத்தியில நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு. அ அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நம்மளுக்கு இந்த இந்த சங்கீதம் வந்து ரொம்ப மனப்பாடமா தெரியும்ல. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உலகத்துல எனக்கு எனக்கு இப்போ அங்க நீங்க எப்படி என்ன ஒரு கண்ணோட்டத்துல மனநலம்ல இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. இங்கலாம் நாங்க இருக்கும்போது இப்போ இந்த யுஎஸ்ல இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா கேட்டுக்கொண்டே இருக்கோம். ஒரு சில நியூஸ் உண்மையாவே திகிலுமாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வந்து எங்க காதுக்கு வருது. ஓகே அப்படி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பேற்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, வடகொரியா வந்து பாத்தீங்கன்னு அமெரிக்காக்கே ஒரு சிம்ம சொப்பனம் போல இருக்கக்கூடிய காரியங்கள வந்து ஒரு சில காரியங்கள வந்து அவங்க செய்றாங்க. அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்க தென் கொரியா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இவங்க மூலியமா ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து காட்டுத்தீ பரவி அநேக அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது.
உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன், எல்லா கண்ட்ரிலயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இந்தோனேஷியா, ஓகே இங்கலாம் வந்து நடந்த ஒரு ஒரு அந்த எர்த்குயிக் மூலியமா நம்ம பார்க்குறோம்ல, எவ்ளோ ஒரு அழிவுகள் பார்க்குறோம்ல, எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு. ஆனா, இதுல இருந்து நம்மள காப்பாத்தணும், நம்மள விடுவிக்கணும் அப்டின்னா, யாராலயும் விடுவிக்க முடியாதுங்க. ஒரே ஒருத்தர மாத்திரம் தான், அது நம்ம தேவனாகிய கர்த்தர மட்டும் தான், அவரால மட்டும் தான் நம்மள விடுவிக்க முடியும். ஓகே. அப்போ அப்பேற்பட்டதான் எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மினிஸ்டர தெரியும், எனக்கு வந்து போலீஸ தெரியும், எனக்கு இவங்கள தெரியும். நான் வந்து இவங்களுடைய மச்சான், நான் அவங்களுடைய மச்சான் அப்டின்னு சொல்லி பயங்கர ஒரு ஒரு பந்தாலாம் இருக்கும், பயங்கர இருக்கும். ஆனா சொல்றேன் பாருங்களேன், இந்த கடைசி காலங்கள்ல கூட நான் சொல்றேன் பாருங்களேன், யாருடைய தயவுனாலயும் நம்மளால வாழ முடியாதுங்க. ஓகே. ஆனா நமக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்மள விடுவிக்கிறவரா இருப்பாரு. அவர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன் இதுல 2 போர்ஷன் நான் பிரிக்கிறேன் நானு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எப்படி யார விடுவிக்க போறாருன்னா, வாஞ்சையா இருக்கவங்களாம். நம்ம உண்மையாகவே நம்ம வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லணும். நம்ம வாஞ்சையா இருக்கோமா? நம்மளோட வாஞ்சை அவர் மீது நம்மளுக்கு இருக்கா நம்மளுக்கு? இந்த வாஞ்சைய வெளிப்படுத்துறதுல அநேக காரியங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதிகாலையில தேவன தேடலாம். ஓகே. அதுல நம்ம வந்து வாஞ்சையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வேதத்த நம்ம அதிகமாக நம்ம வாசிக்கலாம். அதுல நம்ம வந்து வாஞ்சையா இருக்குமா நம்ம அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தேவனுடைய தேவனுடைய ஆலயத்துல நம்ம வந்து எல்லா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் எப்படின்னா வந்து ரசிக்கப்படணும்னா வந்து சண்டே நம்ம சர்ச்சுக்கு போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வாஞ்சியா இருக்கும். அதே போல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தும ஆதாயத்துல ஒரு வாஞ்சியா இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சரீரத்தை நான் தேவனுக்கு நீதிக்கு ஆயுதமாக கொடுக்கணும், நானு ஜீவ பலியாக நான் வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வாஞ்சியாக இருப்பாங்க. இப்படி சில பேர் வந்து ஆத்தும பாரம் இருக்கும். அவங்க எப்ப பேசினாலும் இந்த ஆத்துமாக்காக எப்படியாவது ரட்சிப்பு எல்லாருக்கும் போணும், ரட்சிக்கப்படாத ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு அதுல அவங்களுக்கு அதிக வாஞ்சியா இருக்கும். இப்படி அநேக வாஞ்சியான காரியங்கள் நமக்கு இருக்கும் பட்சத்துல அப்ப அவர் ஆண்டு என்ன பண்ணுவாராம், நம்மள விடுவிப்பாராம். நம்மள விடுவிப்பாராம். அப்ப இந்த வாஞ்ச நம்ம நம்ம இந்த நேரத்துல இந்த இந்த செகண்ட்ல நம்ம வந்து நமக்கு உண்மையாகவே எது மீது அதிகமாக வாஞ்சியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. ஏதாவது நம்மள வந்து ரொம்ப பிடிச்சு கொண்டு போதா? நல்லா பாருங்க. இப்போ வந்து ஒரு 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 இந்த மொபைல் ஃபோன் வரதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 ஃபோன் நம்பர என்னால மெமரில வச்சுக்க முடியும். என்னால. இப்போ யாருடைய ஃபோன் நம்பரையும் மெமரில வைக்க முடியாது. ஏன் சம்டைம்ஸ் என்னோட ஒய்ஃப் நம்பர் கூட பார்க்கணும் வந்து போட்டு போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. இல்லையா, நம்ப ஓகே. நான் வந்து சரி இனிமேல் வந்து நான் வந்து இந்த ஃபோன்ல வந்து நான் வந்து நம்பர் வந்து கான்டாக்ட்ஸ் போக மாட்டேன். நான் டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நம்பர டயல் பண்ணி ஞாபகம் வச்சு நான் டைப் பண்ணுவேன் அப்டின்னு சொல்லி, நம்பர வச்சு நான் டயல் பண்ணா, ஃபோனே எடுத்து குடுத்தது அவங்க பேர் எடுத்து குடுத்தது. இப்போ நம்மள எப்படி ஆக்கிடுறாங்க அப்டின்னா, அநேக காரியங்கள் நம்மள வந்து அடிமையாக ஆக்குறது. நீங்க நல்லா பாருங்க. முன்னலாம் வந்து நம்ம என்ன பார்க்கணுமோ அத பார்ப்போம். நம்ம என்ன செய்யணுமோ அத செய்வோம். ஆனா இப்பலாம் எப்படி தெரியுமா? இந்த ஃபோன்ல கூட எப்படி தெரியுமா? நம்மளுக்கு வர இந்த 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 வீடியோட ஃபீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டிசைட் பண்றான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத. அவன் டிசைட் பண்றான். இப்படி நம்மள அறியாமயே அநேக காரியத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்மளோட வாஞ்சை வந்து மாறி போயிடுது. நம்மளுடைய விருப்பங்கள் மாறி போயிடுது. இந்த விருப்பத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு விருப்பத்துல நம்ம இருக்கோம்னு சொன்னோம். அ ஒரு 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 காமெடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் சொல்லி அநேக பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு பாட்டியம்மா வந்து மூக்குப்புடி போடுவாங்களாம். சபைக்கு வருவாங்களாம். சபைக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணுவாங்களாம் வந்து, நான் எப்படியாவது இந்த மூக்குப்பொடிய விட்டுடணும்பா. அப்பா இந்த மூக்குப்பொடிய எப்படியாவது நான் விட்டுடணும். அவங்க மடியிலே வச்சிருப்பாங்களாம் அந்த மூக்குப்பொடிய. எப்படியாவது இந்த மூக்குப்பொடிய விட்டுடணும்பா. எப்படியாவது இந்த மூக்குப்பொடிய விட்டுடணும்பா அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்களாம். ஒரு நாள் பாஸ்டர் வந்து கூப்பிட்டு சொன்னாராம். அம்மா, நீங்க என்னைக்கு அந்த மூக்குப்பொடிய வந்து வாங்காம அந்த மூக்குப்பொடிய வச்சுட்டு நீங்க வரப்போறீங்க? அந்த மூக்குப்பொடிய நீங்க கையில வச்சுக்கிட்டு, இத விட்டுடணும் சொல்லிட்டு எப்படிதான் அப்படி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வந்து ஒரு 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 இளைஞன் போயிருக்கான். ஒரு வாலிபன் போயிருக்கான். போயிட்டு ஒரு யூத் போயிட்டு கேட்கிறான். எனக்கு வந்து பயங்கரமா நான் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேன். எப்ப பார்த்தாலும் தண்ணி ஆனா எனக்கு இப்போ வந்து ஒரு விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம்னா, இத எப்படியாவது நான் விட்டுறணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இருக்கு. எனக்கு எப்படியாவது ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆ அந்த அந்த ஞானி சொல்றாராம், "சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு வா நீ" அப்படின்றாராம். சரி நாளைக்கு வரம்போது, அவன் கரெக்ட்டா வர டைமா பார்த்து, ஒரு பெரிய ஒரு பனை மரத்த பார்த்து, இந்த ஞானி என்ன பண்றாராம், போயிட்டு வந்து கட்டி புடிச்சுட்டாராம். கட்டி புடிச்சுட்டு அவர் சொல்றாராம், "ஏய் என்ன எப்படியாவது விட்டுரு. என்ன எப்படியாவது விட்டுரு." அந்த பனை மரத்தால நகர முடியாது. ஓகே. இவர் தான் அத புடிச்சிருக்காரு. புடிச்சுட்டு "என்ன எப்படியாவது விட்டுரு. என்ன எப்படியாவது விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அத புடிச்சுட்டு சொல்லினே இருக்காராம். இத இத வந்து அந்த பையன் பார்க்குறான். அந்த யூத் பார்க்குறான். என்ன நம்ம இவர நம்பி வந்தோம். அந்த பனை மரத்த புடிச்சிட்டு இவர் பாட்டுன்னு வந்து அத விட்டுருன்னு சொல்றாரு. இவர் தான் அத புடிச்சிட்டு இருக்காரு. அது அவரு அது வந்து இவர புடிக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். உடனே கிட்ட போயிட்டு, "ஐயா!
என்னய்யா அது நீங்க தான் அத புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அந்த ஞானி சொன்னாராம் அவன்கிட்ட, இது போலதான்ப்பா நீயும் உன்னோட விருப்பத்த அந்த ஆல்கஹால் நீ வச்சிருக்கிறதுனால, அந்த குடிப்பழக்கத்து மேல நீ அதிகமா நீ வச்சிருக்கிறதுனால, நீ அத பிடிச்சிருக்க. உன்னோட வாஞ்ச அது மேலயே இருக்கு. அதனால வந்து பார்த்தேன்னு வச்சுக்கயேன், உன்னால அத விட்டு பிரியவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதனால என் அன்பு சகோதர, சகோதரிகளே, உங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி. இது எனக்கும். ஏன்னா வசனம் வந்து இருபக்கமும் ஓகே கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஓகே அத வந்து நல்லா வந்து நான் வந்து யோசிச்சு சொல்றேனே. நம்மளுடைய வாஞ்ச எதுல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எதுல இருக்கு? அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே அப்ப அதிகாலையில தேடுறதுல நம்முடைய வாஞ்சை இருக்கா? ஓகே சங்கீதம் 63:1 இப்படியாக சொல்கிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும், விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப அதிகாலையில நம்ம தேடுறோமா? ஏசாயா சொல்றாரு, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சர பூச்சரக்கர பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொல்ற ஒரு காரியம் இது. அப்போ நம்முடைய வாஞ்ச எதுல இருக்கு? எதுல இருக்கு? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வாஞ்ச எதுல இருக்கு அப்படின்றத நம்ம கூர்ந்து பார்க்கணுங்க இந்த அதிகாலையில. ஆனா இந்த நேரத்துல நான் ரொம்ப மிக முக்கியமாக ஒரு வாஞ்சையை குறிச்சு பேசணும் அப்படின்றேன். ஓகே வாஞ்ச நம்ம எதுல இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தின் மீது, வேதத்தின் மீது நம்ம அதிகமாக வாஞ்சியா இருக்குமா? நம்மளால வந்து அநேக காரியம் உட்காந்து ஒரு 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 படம் பார்க்கணும் அப்படின்னா 3 மணி நேரம் பார்க்க முடியும். இல்லையா ஒரு 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 கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா வந்து 2 1/2 மணி நேரம் பார்க்க முடியும். ஓகே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுதா அப்படின்னா அப்படியே உட்காந்து எல்லாம் ஓகே அநேக பேர் அவங்களோட வாஞ்சை எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய வசனத்தின் மீது யார் வாஞ்சியா இருக்காங்களோ இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. யார் இந்த வசனத்தை நீங்க புரட்டி 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 படிச்சு கொண்டிருக்கலாம். இந்த மீட்டிங்ல மேத்யூ மணி அண்ணா ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு காலத்துல வந்து அண்ணன் வந்து பைபிளை வந்து இந்த பைபிளை நான் தூக்கவே மாட்டேன், தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த பைபிளை கீழே வைக்க முடியாம ஓகே அதுல வாஞ்சியா இருக்கிறதுனால ஓகே ஒவ்வொரு இடமா சுத்தி கொண்டே இருக்காரு. ஆண்டவர் வந்து அப்படிதான் அந்த வாஞ்ச வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த வாஞ்ச நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போயிடும் நம்மளுக்கு. அப்ப இந்த வேதத்தின் மீது நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னா, அப்ப அந்த வசனத்தினால தான் நம்ம பிழைக்க போறோம்ல. அப்ப அந்த வசனத்தை நம்ம எப்படி நம்ம இது பண்ணணும்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த பேதுரு சொல்றாருங்க. 2:3 அழகா சொல்றாரு. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அல்லேலூயா. நான் திரும்ப இந்த வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா கொடுப்பாங்க? பால் தான். அதுவும் தாய்ப்பால் தான். அது குடுக்கும்போது அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட தாய்மார்கள் அநேக பேர் இருக்கீங்க. குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் வேற எதுவுமே குடுக்க மாட்டோம். இந்த பால் தான். அதுக்கப்புறம் இந்த பால ஸ்டாப் பண்ணவும் மாட்டோம். பால தொடர்ந்து குடுப்போம். கொஞ்சம் குழந்தை வளர்ந்துருச்சா, எங்கேயாவது ட்ரிப்லாம் போறோமா, இங்க நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டிலா ஓகே பால வச்சுப்போம். ஓகே குழந்தை அழாம இருக்கணும். குழந்தைய அப்பதான் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த குழந்தைக்கு. ஏன்? அந்த பால்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. அந்த பால குடிச்சா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். அந்த பால் மூலியமாக அந்த குழந்தை வளரும். அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாய்க்கு தெரிஞ்சது நிமித்தம் தான் அந்த பால குடுக்குறாங்கல்ல. அப்ப அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தை எப்படி குடுத்திருக்காரு? பாலாக குடுத்திருக்காரு. ஞான பாலாக குடுத்திருக்காரு. அப்ப அத நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஒரு கவனத்தோட நம்ம வந்து அத வந்து குடிக்கணும்னு சொல்லி பாருங்களேன். நல்லா பாருங்களேன். ஒரு ஒரு குழந்தை ஒரு சில வீட்ல குழந்தை வந்துல பால் குடிக்க புடிக்காது. இருந்தாலும் கட்டாயத்தினால குடிப்பாங்க. குடுப்பாங்க குழந்தைங்க. இல்ல நீ குடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விட மாட்டாங்க. அழுதா நான் பார்த்திருக்கேன் அநேக குழந்தைகள. ஏன் தெரியுமா? அந்த தாய்க்கு தெரியும், அந்த தந்தைக்கு தெரியும். அந்த பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு பசியும் அடங்கும். அந்த 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 பால்ல இருக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் அந்த குழந்தைக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பால்ல எவ்வளவு ஒரு காரியம் இருக்குல்ல. அப்ப அதே போல தானங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்.
ஒரு குழந்தை போல நம்ம வந்தோம். அந்த குழந்தை போல வந்துட்டோம். ஆனா அந்த பால நம்ம விடணுமா கேட்டா விடவே கூடாது. நம்ம தொடர்ந்து இங்க சில பேர்லாம் இருப்பீங்க. டீ இல்லாம காலைல எழுந்துக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் மார்னிங் டைம் காஃபி இல்லாம காஃபி போட பால் வேணும்ல. இல்லன்னா மத்த ஒரு சில பேர்களால எதையுமே பண்ண முடியாது. ஓகே. அந்த மாரிலாம் இருப்போம்ல. அப்போ இந்த பேதுரு சொல்றது போல நம்ம அந்த 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 ஞான பால நம்ம வந்து பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேல வாஞ்சையா இருக்கணுங்க. அந்த வேத வசனத்து மேல நம்ம வாஞ்சையா இருக்கணுங்க. இந்த வசனம் மட்டும் தான் நம்மள பாதுகாக்குங்க. தேவன் 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து ஃபாஸ்டிங் இருந்து பிரே பண்றாரு. ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் பிரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அதுக்காக பிரேயர் பண்ணணும். அந்த மாரிலாம் பயங்கரமான ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டெம்ப்டேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து வனாந்தரத்துக்கு. அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன ஏசப்பா நெனச்சாருன்னா என்ன வேணா ஒரு நொடியில என்ன வேணா பண்ண முடியுங்க அவன. ஆனா அவர் என்ன பண்ணாரு? வார்த்தையினால, வசனத்தினால அவன வந்து எதிர்கொண்டார்ல. அது எதுக்காக தெரியுமாங்க? நமக்கு இன்னைக்கு சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காக, நமக்கு அந்த நாள்ல அவர் எல்லாவற்றையும் அவர் சொல்வது மாத்திரம் இல்லங்க. எனக்கு ஏசப்பா கிட்ட புடிச்ச ஒரு மிக முக்கியமான காரணம் தெரியுமா? அவர் சொல்ற தெய்வம் கிடையாதுங்க. ஓகே. சொல்றது மாத்திரம் அவரோட வேலை இல்ல. அவர் அத நமக்கு செஞ்சும் காமிப்பார். நான் உங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவரு, அவர் நேசத்த எப்படி காமிச்சாரு அப்படின்னா, சிலுவையில அவருடைய 2 கையும் விரிச்சு நமக்காக காமிச்சார். அப்பேற்பட்ட தெய்வங்க. அவரோட அன்ப அவர் நமக்கு வந்து அப்படி காமிச்சிருக்காருங்க. யோபு சொல்றாரு 23:12ல, தேவனுடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டு. அதாங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும். அப்ப பவுல் பாருங்களேன் யோபு சொல்றாரு, ஓகே அந்த அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு ஆகாரமாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குல்லங்க. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட சொல் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னுவாங்க. நீங்க ஏற்ற சமயத்துல ஒருத்தருக்கு போய் ஒரு வார்த்தைய சொல்லுங்களேன். இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. அநேக சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. YouTubeல வந்து அத ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நானு. ஓகே ஒரு 2 ஒரு ஆப்பிள 2ஆ கட் பண்றாங்க. ஒரு ஆப்பிள் கிட்ட போயிட்டு வந்துல, ஓகே நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. நீ வந்து ரொம்ப இதுவா இருக்க. உன்ன யாருக்குமே புடிக்காது. எனக்கு உன்ன புடிக்கவே புடிக்கல. நீ அவ்வளவுதான். நீ வந்து சரிப்பட்டே வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள பார்த்து பேசியிருக்காங்க. இன்னொரு ஆப்பிள பார்த்துல, ஓ யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். ஓ நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எனக்கு ஏற்றதா இருக்க நீ. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? கரெக்ட்டா 1 வீக் கழிச்சு, இந்த தேவையில்லாத வார்த்தைகள பேசியிருக்காங்கல்ல, அந்த அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாரி கருகி போய் ஒரு மாரி ஆச்சு. நல்ல வார்த்தைகளை கேட்ட இந்த ஆப்பிள் இருக்குல்ல, அந்த வார்த்தை ரொம்ப அழகா அப்படியே இருந்துச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட தண்ணிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட அநேக உணவுப் பொருட்கள்ல பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய வார்த்தைக்கே அந்த ஒரு வல்லமை இருக்கும் அப்படின்னா, அப்போ தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். அந்த வார்த்தையில நம்ம வாஞ்சியா இருக்கும்போது, அப்பேற்பட்ட வார்த்தையில நம்ம சொல்லும்போது, அந்த வார்த்தை எப்படியா இருக்கும்? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்குமா. அல்லேலூயா! சபரி தரிக்கிறபா. பொற்பழங்களுக்கு சமானமா இருக்குமாங்க. அப்ப அந்த மாரி வார்த்தைகள நம்ம வாஞ்சியா இருக்கோமா? அவரோட வார்த்தையில நம்ம எப்படி வாஞ்சியா இருக்கோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷனே பாக்கியவான். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்ட்டார். யாரு பாக்கியவான்? இவங்க ஒருத்தர் தான் பாக்கியவான். எப்படி? தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற நீங்க பாருங்களேன், இந்த வார்த்தையில நம்ம தியானித்து நம்ம இருக்கும்போது, ஆவியானவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே வலதுபுறம் சாயும் போதும், இடதுபுறம் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்ற ஒரு சொல்லு நம்ம காதுல கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஆவியானவர் நம்மோட கூட சொல்லிக் கொண்டே இருப்பாராம். எப்படிங்க? அந்த வார்த்தை நமக்குள்ளாக பேங்க்ல அக்கவுண்ட்ல காசு இல்லாம நீங்க போயிட்டு வந்து எங்கேயாவது போயிட்டு ஸ்வைப் பண்ணி பாருங்களேன். ஓகே ஒண்ணும் பண்ண முடியாது. எதையும் வாங்க முடியாதுல்ல. அப்ப ஏதோ உள்ள இருக்கணும்ல. அதே போல உள்ள நமக்குள்ளாக இந்த வார்த்தை இருந்தா தான், இந்த வார்த்தையில நம்ம வாஞ்சியா இருந்தோம் அப்படின்னா, அவனை விடுவிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க பயங்கர பிஸியா இருப்பீங்க. பயங்கரமா ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஓகே. அநேக காரியம் நீங்க வந்து பயங்கர நல்ல நல்ல காரியம் நீங்க பண்ணி கொண்டிருக்கலாங்க. நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்காக மாத்திரம் இல்ல, எனக்கும் சேர்த்து நான் சொல்ற ஒரு காரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளவு பண்ணாலும், ஆனா இந்த வசனத்துல நம்ம வாஞ்சியா இருக்குமா? வேதத்துல நம்ம வாஞ்சியா இருக்குமா? இல்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் மேல பயங்கர வாஞ்சியா இருப்பாங்க. இந்த ஃபுட் நான் சாப்பிடணும். இன்னைக்கு இந்த சாப்பிடணும்.
நாங்கலாம் வந்து உண்மையாவே சொல்றோம். நாங்கலாம் யுஎஸ்ல இருக்கோமா, இந்தியாக்கு வரப்போறோம் அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்த்திருப்போம். அந்த ரீல்ஸ்ல வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "ஏய் இந்த ஹோட்டலுக்கு போணும்பா. ஏய் அங்க போனா இந்த ஹோட்டலுக்கு போணும்பா." லாஸ்ட் டைம் நான் இந்தியா போயிருந்தப்போ வந்து எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல என்னால. எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல. இல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நம்மளோட வாஞ்சை எதுல இருக்கணும்? நம்மளோட வாஞ்சை எதுல இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில இருக்கணும் அப்படின்றத அநேக காரியத்துல, அநேக சிட்சைகள் மூலியமாக ஆண்டவர் என்னோட கூட வந்து தொடர்பு கொண்டே இருந்தாருங்க. சொல்லிக் குடுத்துக் கொண்டே இருந்தார். இதுவரைக்கும் நான் பைபிள ஓப்பனே பண்ணல. பைபிள நான் வந்து எப்படி படிக்கிறவங்க மாத்திரம் இல்ல. அதுல தியானமா இருக்கிற மனுஷனே பாக்கியவானாம். அல்லேலூயா! அன்பு சகோதர, சகோதரிகளே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன். அந்த வசனத்துல நம்ம வந்து வாஞ்சையா இருக்கோமா? அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யணுங்க. முதல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் சில பேருக்கு தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். என்ன சின்ன வயசுல யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நானு. என்னோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோரி 1 1/2 மாரி இருக்கும். ஓகே. என்ன எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. என்னோட முடி எல்லாமே கோர முடி. என்னோட பற்கள் எல்லாமே வந்து வேற மாரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் எங்கேயுமே போயிட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு தனியா இருப்பேன். யார்கிட்டயுமே பேச மாட்டேன். ரொம்ப ஒரு மாரி. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்காங்க. எல்லாரும் கேட்டா அதிகமா சொல்லுவாங்க. என் ஒய்ஃப கேட்டா என் ஒய்ஃப் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. "நீங்க பேசவே மாட்டீங்களா? நம்பவே முடியல" அப்டின்னுவாங்க. ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாதி அவங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நான் அந்த பைபிள் எடுத்து படிக்கிறேங்க. பைபிள் எடுத்து நான் வந்து படிக்கணும் அப்டின்னு எனக்குள்ளாக நான் ஆண்டவருக்குள்ளாக நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது, அதுல ஆதியாகமத்துல வந்து ஒரு வசனம் என்ன சொல்லப்படும்னா, ஓகே, "லெட் அஸ் கிரியேட் எ மேன் இன் அவர் ஓன் இமேஜ்" அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ அந்த அ தேங்க் யூ. அப்போ ஜெனிசிஸ் 1:26 ஆதியாகமம் 1:26ல லெட் அஸ் கிரியேட் எ மேன் இன் அவர் ஓன் இமேஜ். நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன நம்மளுடைய நம்மளுடைய ரூபத்துல வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். இத நான் படிச்ச உடனே நீங்க நம்ப மாட்டீங்க. இத படிச்ச உடனே எனக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா இருக்க தாழ்வு மனப்பான்மை. என்னது? நான் இயேசுவ போல இருக்கனா? அப்படின்னு சொன்னேன். என்னோட முடி சரியாயிடுச்சு. என்னோட கண்ணு சரியாயிடுச்சு. என்னோட பல்லு சரியாயிடுச்சு. அல்லேலூயா! எல்லாமே சரியாயிடுச்சுங்க எனக்கு. உண்மையாகவே. ஆனா சரியானது என்னுடைய தோற்றம் கிடையாது. சரியானது என்ன உள்ளான இருக்கக்கூடிய மனுஷன் சேஞ்ச் ஆச்சு எனக்கு. எனக்கு அவரு பயங்கர உதவா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ! இந்த வார்த்தை நம்மள பலப்படுத்தும். இந்த வார்த்தை நம்மள புதுப்பிக்கும். இந்த வார்த்தைய நம்ம வந்து வாஞ்சையா இருக்கும்போது, வார்த்தை நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவீது மாரி ஒரு மனுஷன பார்க்கவே முடியாதுல்ல. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. நீங்க நல்லா பாருங்களேன், தாவீது வந்து சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. சங்கீதம் 42ல "மானானது நீரோடைகள் வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது." அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுது அதே 42ல, "என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்." உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சாப்பாடு கூட அவருக்கு தேவையில்லையாம். அவருக்கு வந்து எது அழுதுக்கு ஓகே அவருடைய மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. உண்மையாவே சொல்லுவோமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போமே. தேவனுடைய வார்த்தையில நம்ம வாஞ்சித்து கதறுமாம். தாவீத வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப புடிச்சதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் தெரியுமாங்க? புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா வராரு. ஏசப்பா ஒரு கட்டளை குடுக்குறாரு. என்ன குடுக்குறாரு அப்டின்னா, ஓகே லவ் யுவர் எனிமி அப்டின்றார். நீ உன்னை நேசிப்பதைப் போல மற்றவர்களை நேசி அப்டின்றார். நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன் இந்த மனுஷன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா இவர வந்து பார்த்தீங்கன்னா வந்து, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்டின்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் அப்டின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, அது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவர் வந்து தப்பு பண்ணும்போதுல, அவர் உடனே ஒரு யூ டர்ன் அடிக்கிறாரு. யாராவது வந்துல தேவ மனிதர்கள் அவர்கிட்ட வந்து அவர வார்ன் பண்றாங்க. வார்ன் பண்ணும்போது, அவர் அத தப்பா எடுத்துக்கொள்ளாம, அவர் ராஜாவா இருந்தாலுமே, அத தப்பா எடுத்துக்கொள்ளாம, அத உடனடியாக உணர்கிற ஒரு இருதயத்த உடையவராக இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, சவுல சவுல அவரு கொலை பண்ண அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும், அவர் கொலை பண்ணாம இருந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன் சவுல் வந்து அவருக்கு எனக்கு இவர் ராஜாவா வந்திருக்காரு. என்ன வந்து அரண்மனைக்குள்ளாக விட்டுருக்காரு. எனக்கு வந்து இவருடைய மகளையே குடுத்திருக்காரு. அதனால நான் இவர வந்து கொலை பண்ண மாட்டேன். இவர நான் இது விட்டுறேன், மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாரா? கிடையாதுங்க. அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல நான் எப்படி கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு விட்டார்ல. ஏன் தெரியுமா? ஓகே. அவருடைய எனிமியாக அவர் இருந்தார்ல. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? லவ் யுவர் எனிமி அப்படின்றத அப்பவே அவர் எப்படி கடைபிடிச்சிருக்காரு பாருங்களேன். பாருங்களேன், அவருக்கு தப்பு செஞ்சவங்களையும் அவரால நேசிக்க முடிஞ்சனால தான்,
அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியங்க. அவருக்கு தெரியும் எப்படி ஒரு மனுஷன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியும் எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவருடைய தப்புக்கு அவர் மத்தவங்கள அவர் வந்து ப்ளேம் பண்ணவே மாட்டாருங்க. நான் இன்னும் அவர பத்தி யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறேன். இன்னொன்னு நல்லா பாருங்க. அவர் எப்பவுமே ஓகே வெளிச்சத்த விட்டு இருளுக்கு நோக்கி போகவே மாட்டார். அவர்கள் இருள்ல இருக்கோம்னு தெரிஞ்சுட்டார் அப்படின்னா, உடனே ஒரு யூ டர்ன் அடிப்பாரு. அப்பேற்பட்ட தேவ மனிதன் தான் தாவீது. அந்த தாவீது அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கனால, அவர் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விடுவிக்கிறாருங்க. அவர் சிங்கத்தையும் சரி, கரடியா இருக்கட்டும், கோலியாத்தா இருக்கட்டும், யா என்ன ஒரு காரியமா இருக்கட்டும், அவர எப்படி இன்னைக்கு நம்ம வந்து பாருங்களேன், பெரிய ஸ்லாக்கி எத பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீத பத்தி நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏசப்பாவ ரெஃபர் பண்ணும்போது எப்படி ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, என் தாவீதின் குமாரனே அப்படின்றோம். பிளைண்ட் மேனு கண்ணு தெரியல அவனுக்கு. கண்ணு ஏசப்பா வரத தெரிஞ்சுக்கிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு கத்துறான். உடனே வந்து எல்லாம் வந்து அவன பத்த வச்சு அவன அதட்டுறாங்க. அவன் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்ல. நீங்க யாருன்னா இன்னும் அதிகமாக சத்தமிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட வாஞ்ச ஏசப்பா மேல இருந்ததுனால அந்த கூட்டம் அப்படி கத்துனாங்க. நீங்க தாவீதின் குமாரனே நம்ம கூப்பிடுறோம்னா, அதுக்கு காரணம் அவ்வளவு வாஞ்சையா இருந்தனால தான் அவன விடுவிச்சாரு. இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்க பாதை பயங்கர கடினமான பாதையா இருக்கா? இன்னைக்கு உங்க நாள்ல ஆண்டவர் பார்த்து உங்கள சொல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள விடுவிக்க அவர் வல்லவரா இருக்காரு. ஒரே ஒரு காரியம் தான். நீங்க எது மேல வாஞ்சையாக இருக்கீங்க? அவருடைய வசனத்தின் மீது நீங்க வாஞ்சையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தானியேல் பாருங்க எவ்வளவோ காரியம் தானியேல் 6:10 சொல்லப்பட்டிருக்கு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை சோஸ்தரித்தாங்க. அவனுக்கு பாருங்க அந்த அந்த நமக்கு நமக்கு தானியேலோட ஸ்டோரி தெரியும். அவன சிங்க கெபில போட போறோம்னு அவனுக்கு நல்லா தெரியுங்க அவனுக்கு. சிங்க கெபிய சிங்கத்த கெபிகள வந்து சிங்கங்களையும் வாய்கள வந்து அடக்கின தேவன்ல, கட்டுன தேவன்ல. அவன் வாஞ்சியா இருந்தாங்க. தானியேல் வாஞ்சியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாஞ்சியா இருக்கோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நம்ம யார்கிட்ட நம்ம அதிகம் வாஞ்சியாக நம்ம இருக்கோம் யோசிச்சு பார்ப்போமாங்க? நம்ம வாஞ்சியா இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மள விடுவிப்பார். அந்த வாஞ்சைக்கு அநேக காரியங்கள் நான் சொன்னேன் நானு. ஓகே வேதத்து மேல வாஞ்சையா இருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் தேவனை தேடுறது, ஆலயத்துக்கு போறதுல வாஞ்சையா இருக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிறதுல வாஞ்சையா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ பரலோகத்த குறிச்சு வந்து வாஞ்சையா இருக்கிறது, ஆத்துமாக்கள குறிச்சு வாஞ்சையா இருக்கிறது, நம்மளுடைய சரீரத்த ஜீவ பலியாக கொடுக்கிறதுல வாஞ்சை இருக்கு. இப்படி அநேக காரியங்கள் அதுல முக்கியமான காரியத்துல எத சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் உங்களுக்கு அப்படின்னா, அவருடைய வேத வசனத்துல, அவரோட வார்த்தையில நம்ம வாஞ்சியா இருக்குமா? அப்படி நம்ம வாஞ்சியா இருக்குன்னா, நான் சொல்றேன் இந்த நாள்ல ப்ராஃபட்டிக்கா உங்கள பார்த்து சொல்றேங்க. நீங்க அவருடைய வேதத்தின் வசனத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால, உங்களை விடுவிக்க உங்க சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டுங்க. நீங்க காரிருள் எங்கள மூடிச்சு. ஐயோ! நான் கீழ விழுந்துட்டேன் அப்படி நீங்க சொல்றீங்களா? மீகா 7:8 சொன்னது போலங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என் மீது வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம அவர் மீது நம்ம வாஞ்சியாக இருந்தோமா. நம்ம அப்ப எப்படிங்க அவர ஆசையாய் பின்தொடருகிறேன். ஆசையாய் பின்தொடருகிறேன். ஆசையா பின்தொடருவோமா? ஆசையா நம்ம அவர பின்தொடரணுங்க. அடுத்து ஒரு காரியம் நம்ம பார்க்க இருக்கோம். என்ன அப்படின்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்றாரு. யார் இத சொல்றா? தாவீது சொல்றாரு. ஓகே என்ன சொல்றாரு? என் நாமத்தை அவன் அறிந்து இப்போ இயேசுவோட நாமம் தெரிஞ்சவங்க. ஓகே ஜீசஸ் நேம் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஜீசஸோட நேம் தெரியும். ஓகே. அப்ப அவங்க எல்லாருமே உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறதுனா, ஓகே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அப்படின்னா, அப்ப அந்த நாமம் எனக்கு தெரிஞ்சுச்சு. மத்தவங்க எல்லாருமே சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க. அந்த நாமத்த எல்லாரும் இல்ல. அவர முழுமையாக நம்புறவங்களுக்காக, அவர முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, அவர முழுமையாக அவரோட வார்த்தையை கைப்பிடிக்கிறவர்களுக்காக, அவரோட கமாண்ட்மென்ட்ல வந்து நிலைத்து நிற்கிறவர்களுக்கு, அவர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்றவங்களுக்குங்க, அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்றாரு. நல்லா பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு? இந்த வசனம் சொல்றாரு. ஓகே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொல்லிட்டு. அவங்களோட பையன் சாலமோனு நீதிமொழிகள் 29, 25ல வந்து அவர் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்ஸரையும் சொல்றாரு அவரு. ஓகே. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். யாரு? கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நம்புறது யார நம்பணும்? கர்த்தர நம்பணுங்க.
நம்ம கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ம நம்பும்போது, ஓகே, அப்ப நம்ம எப்படின்னா நீதிமொழிகள் 3ல 5, 6ல சொல்வது போல, உன் சுயன் புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம ஒரு வழியில போகிறோம் அப்படின்னா, அந்த வழியை அவர் செவ்வைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம அவர் மீது நம்பிக்கையாக, நம்மளுடைய சுய புத்தியில நம்ம சாயவே கூடாதுங்க. அவர் மீது நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். இந்த காலை வேளையில நீங்க வந்து ஒரு உற்சாகத்தோடு நீங்க சேர்ந்திருப்பீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு, உங்கள நோக்கி நான் சொல்ற ஒரே ஒரு காரியங்க. நீங்க முழுமையாக அவர நம்புறீங்களா? உங்களால முடியவே முடியாத ஒரு காரியத்த நினைக்கிறீங்களா? பரவால்ல. ஆனா நீங்க அவர நம்புறதுனால நான் சொல்றேன் பாருங்க, அவர் உங்கள உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாருங்க. அவர் உங்கள உயர்ந்த அடைக்கலத்தில வைப்பாரு. உயர்ந்த அடைக்கலம் அப்டின்னா என்னங்க? அ அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? இந்த இந்த என் நாமத்தை அவரோட நாமம்னா, அவரோட நாமம் என்னது நாமம்? ஓகே. அநேக காரியங்கள் இருக்கு இயேசுவோட நாமத்த குறிச்சு, ஆண்டோட நாமத்த குறிச்சு. அதுல வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. 19, 13ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை, அதாவது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹalleluya. அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற மனுஷன், அவரோட வார்த்தையை வந்து கடைபிடிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பான். ஏன்னா அதானே அவரோட நாமம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எதுல வாஞ்சையா இருக்கணும்னு சொன்னேன்? அவரோட வார்த்தையில நம்ம வாஞ்சையா இருக்கோமா? இப்ப 2வது என்னது? அவரோட நாமம். அவரோட நாமம் திரும்ப எத குறிக்குது? அவரோட வார்த்தைய குறிக்குது. அல்லேலூயா! ஷபரி தரிக்கலகம் அவரோட வார்த்தைய குறிக்குதுங்க. அந்த வார்த்தையில நம்ம எவ்வளவு வாஞ்சையா இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் அந்த வார்த்தையில நம்ம வாஞ்சையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய தாய் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஓகே, இயேசுவோட பிள்ளைகளால சும்மாவே இருக்க முடியாது அப்டின்னுவாங்க. சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சுனே இருக்கணும் அப்டின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும் அப்டின்னுவாங்க. அப்போ அப்படி அப்படி தோன்றதுன்னா, அது எப்படி நம்ம தோணும் அது? அந்த வாஞ்சை இருந்தா மட்டும் தாங்க தோணும். கட்டாயத்தின் பேர்ல எதையுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் யாரையுமே எதுனாலயுமே கட்டாயப்படுத்த மாட்டாரு. அதனால தான் நான் பாருங்களேன், அவர் அழகா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃப்ரீ வில்ல குடுத்துட்டாரு. ஃப்ரீ வில்ல குடுத்துட்டாரு. நம்ம எதுலங்க வாஞ்சையா இருக்கோம்? நம்ம எதுல வாஞ்சையா இருக்கோம்? இன்னொரு காரியம் வந்து அந்த வார்த்தைக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓகே, ஆதியாகமத்துல வந்து பார்க்கிறோம் 32:10ல யாக்கோப குறிச்சு பார்க்கிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா! எப்படி அவர் போனாராம்? கோலும் கையுமாக கடந்து போனாராம். இந்த கோல்னா என்ன என்ன கோல்னா என்ன தெரியுமா? கோலும் கையுமாக கடந்து போனார் அப்படின்னா, இந்த கோல்னா வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசாயா சொல்றாரு ஒரு இடத்துல வந்து, வார்த்தை என்னும் கோல் அப்படின்றார். கோல் எத குறிக்குது? வார்த்தை என்னும் கோல் அப்படின்றார். வார்த்தைய குறிக்குதுங்க. மோசேக்கு நம்ம நல்லா தெரியும்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே மூலியமா வந்து எகிப்துல இருக்கக்கூடிய அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு வந்து தேவனுடைய திட்டத்து பிளான்ல வந்து அவர் வரும்போது அவருக்கு அங்க என்ன குடுக்குறாருன்னா, ஒரு ஒரு கோல குடுக்குறாரு. அந்த கோல போயிட்டு என்ன பண்றாரு? போடுறாரு, பாம்பாக மாறுது. திரும்ப வந்து அவர் வாள பிடிக்கிறாரு, திரும்ப எடுக்கிறாரு, திரும்ப அது கோலாக மாறிடுது. அத எடுத்துட்டு போயிட்டு வந்து நீ வந்து அந்த கோல வந்து செங்கடல வந்து நீ வந்து பிளந்து, நீ வந்து தண்ணீர் வரலையா? உனக்கு தண்ணீர இது பண்ணு. அதே போல எல்லா இதுலயும் வந்து பாருங்களேன், அவர் கோல நோக்கி, என்ன அந்த கோல தூக்குறதால உடனே எல்லாமே நடந்துச்சா? இல்ல, இல்ல, இல்ல. நீங்க நல்லா பாருங்க. மோசே தேவன் சொல்லாத எந்த காரியத்தையுமே செய்யல. அந்த 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 ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் சொல்றாரு. அதுக்கப்புறம் மோசே போறாரு, கோல வச்சு அத செய்றாரு. அப்போ தேவன் சொல்ற வார்த்தை அந்த கோலாக இருந்து அது நிறைவேறுதுங்க. அது ஒரு சிம்பலா குடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப இந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு இது. இந்த வார்த்தை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மள வைப்பாராம். நம்மள உயர்ந்த அடைக்கலத்தில வைப்பாராம். நீங்க நல்லா பாருங்களேன். தேவனுடைய நாமத்தை அறியாத வரைக்கும் சவுல் என்ற மனுஷன் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள செஞ்சான். ஓகே. எப்படியாவது அவர வந்து கொலை பண்ணணும். அதாவது அவர யாரெல்லாம் வந்து வழிபடுறாங்களோ அவங்களலாம் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ இது பண்ணாங்க பவுலு. ஆனா அந்த சவுலு ஒரு என்கவுண்டர்க்குள்ள போறான். இயேசுன்ற நாமத்தை அவன் அறிந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துச்சுக்கோங்களேன், உலகம் என்ன சொல்லுது? ஓகே. அவன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்துச்சுங்களேன், நல்ல 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 வந்து வெல்த்தியா இருந்தாங்க அவன். அதாவது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஞானத்திலயும் சரி, அவனுக்கு வந்து தோராவ வந்து அவ்ளோ கரைச்சு குடிச்சிருந்தான் அவன். வேதத்த வந்து அவ்ளோ ஒரு ஒரு கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் அந்த காலத்து பிஹெச்டி வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு வந்து பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா, அவன் ஆண்டவர் கிட்ட ஒரு என்கவுண்டர் நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, எல்லாமே போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அவன் கூட இருந்தார்.
உலகம் என்ன சொல்லுது? இவன் அந்த பாதைக்கு போனதுனால தான் இவனை எல்லாமே வந்து இவன வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு இங்க ஜாயின் பண்ணியிருக்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்துல உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகே, உங்க கூடவே இருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "நீ அத நம்பி போனல்ல. நமக்கு இல்லாத குலதெய்வமா? நீ அத நம்பி போனல்ல. அதனால தான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை பாரு" அப்படின்னுவாங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், உலகம் பார்க்கிறபடி அவர் நம்மள பார்க்க மாட்டாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, இயேசு இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் தான் பவுல் வந்து எல்லாவற்றையும் பெற்ற மனிதனாக மாறினாருங்க. அல்லேலூயா! எல்லாவற்றும் அவருக்கு கிடைச்சதா நான் வந்து விசுவாசிக்கிறேங்க நானு. ஓகே. அவர் இழக்க வேண்டியதை இழந்தாரு. ஆனா பெற வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை பெற்றுக் கொண்டாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவர் நாமத்தை அவர் அறிஞ்சபடியால அவர உயர்ந்த அடைக்கத்துல, உயர்ந்த அடைக்கலமாக ஒரு இடத்துல வச்சுட்டார்ல அவரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அ யோசேப்பு ஓகே அவ்வளவு யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து விஷன் காமிக்கிறாரு. விஷன காமிச்சவரு, அவர் போற பாதைய காமிக்கவே இல்ல. முடிவ காமிச்சாரு. பாதைய காமிச்சிருந்தா என்ன நினைச்சிருப்போம் நம்ப அப்படின்னா, எப்பா சப்போஸ் இப்ப நீங்க அந்த இடத்துல உங்கள போட்டுக்கோங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் வந்து நீங்க வந்து யோசேப்பு போல வந்து விஷன குடுத்துட்டாருங்க உங்களுக்கு ஒரு காரியத்த செய்யணும்னு. ஆனா அதுல போகக்கூடிய பாதைய உங்களுக்கு காமிச்சாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே ஆள விட்டுருங்க எனக்கு தேவையே இல்ல அப்படின்னுவீங்க. கரெக்ட்டா? சரி ஓகே. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ நான் சொல்றேன். நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நானு. நான் சொல்லுவேன். ஏசப்பா என்னது இப்பேற்பட்ட காரியமா? ஏசப்பா நான் இப்படியே இருக்கேன்ப்பா. ஏதோ ஒண்ணு கிடைக்குதுப்பா. ஏதோ ஒண்ணு பண்றேன். உங்கள பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கேன்ப்பா. இவ்ளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மறுபடியும் உலகத்துல மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள அடித்து, ஓகே கொலை செய்து கொண்டிருக்க ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்குது. பெர்சிக்யூஷன் ஆக்சுவலி இஸ் எவ்ரிவேர் நவ். ரீசென்ட்டா ஒரு 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 முஸ்லிம் மனிதன், ஓகே ஒரு இஸ்லாமை சேர்ந்த ஒரு சகோதரர், ஓகே தேவனை ஏற்றுக்கொண்டார் சொந்த இரட்சகராக. தேவனை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னதுனால, அவர கல்ல அடிச்சு, நான் சொல்றது ஏதோ எப்பயோ நடந்த காலம் இல்ல. இப்போ ரீசென்ட்டா நடந்து கொண்டிருக்க காரியங்கள். சிரியால அநேக பேர வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அப்படியே கழுத்த அறுத்து கொலை பண்ணி போடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள இயேசு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா. நான் அப்ப கேட்டேன் நானு ஏசப்பா கிட்ட, அங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்லிக் குடுக்குறாங்களா? அவங்கள நீ மன்னிச்சிரு. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தேவன் நீ வந்து மறுதலிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. அதே போல ஏகப்பட்ட சகோதரர்கள் ஒன்றாக ஆண்டவர வொர்ஷிப் பண்ற ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள எல்லாரையுமே ஒண்ணா கொலை பண்ணிட்டாங்க. அவங்கள ஒண்ணா கொலை பண்ணிட்டாங்க. நான் அப்ப யோசிச்சேன் ஆண்டவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேள்வி கேட்டேன். ஏசப்பா என்னால இத செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல. யார் யார எங்கெங்க வைக்கணும்னு சொன்னா நான் அடிக்கடி கேட்பேன். நான் ஏன் இந்தியால, சென்னையில, மயிலாப்பூர்ல இன்னாருக்கு நான் வந்து மகனாக பிறந்தேன் நானு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அது என்னுடைய திட்டம் இல்ல. அவருக்கு தெரியும் போல இருக்கு. அவர் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் விசுவாசிக்கிறேங்க. ஓகே. இறந்த ஒவ்வொரு மனிதனுங்க, அவங்களோட ஒவ்வொரு ரத்தமுங்க, அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியமா தான் நடக்குங்க. கொட்ட கொட்ட உயர்றவங்க தாங்க நம்ம நம்ம கூட்டம். நான் விசுவாசிக்கிறேங்க. அப்போ அ அந்த விஷன வந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசேப்பு நம்புனார்ல. அவரோட நாமத்த அறிந்திருக்கு அப்படினால, அந்த விஷன்ல காமிச்ச காரியத்த அவருக்கு நிறைவேற்றி குடுத்தார்ல. அவர் போகாத பாதையங்க கொஞ்சம் நெனச்சு பார்ப்போமா? அவர் எவ்வளவு ஒரு கடின பாதை. சொந்த சகோதரர்களே அவர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொலை பண்ண துணிந்தாங்கல்ல. அவர வந்து விற்று போடுறாங்க. அவ்வளதான் காசுக்காக அவர வந்து விக்கிறாங்க. அப்பேற்பட்ட காரியத்த செஞ்சாங்க. ஆனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் விடவே இல்ல. ஏன் தெரியுமா? அவரோட நாமத்தை அறிந்தபடியால, அவர உயர்ந்த அடைக்கலத்துல வைத்ததுனால தான், எந்த சகோதரர்கள் வந்து அவர வந்து கொலை பண்ண வச்சாலும், அந்த சகோதரர்களுக்கும் இவர் வாழ்க்கைய குடுக்கக்கூடிய ஒரு 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 காரியத்துல வந்து வைத்தார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் நெனச்சிருந்தா அவங்க சகோதரர் ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீங்க நல்லா பாருங்களேன் பைபிள்ல பழைய ஏற்பாடுலேங்க, நான் எப்படி தாவீத சொன்னேன். தாவீது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவனுடைய சகோதரன், அவனுடைய 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 எதிரியை கொலை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா மன்னிச்சாரு. யோசேப்புக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா யோசேப்பு அத செய்யல மன்னிச்சாரு. லவ் யுவர் எனிமி. எப்படி? அவருடைய வார்த்தையில உண்மையாக வாஞ்சியாக இருந்ததுனால, அவரோட நாமத்தை அறிந்திருந்தபடியினால, இத அவங்களால பண்ண முடிஞ்சது. அதனால அவங்க உயர்ந்த அடைக்கலத்துல வச்சாங்க. நமக்கு நல்லா வந்து ராகாப் ஓகே. அந்த அந்த லேடிய குறிச்சு நமக்கு தெரியும். ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு லேடி. ஆனா, நல்லா பாருங்க. அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்டின்னா, ஓகே யோசுவா வந்து அவனுடைய அவனுடைய ஸ்பைஸ அனுப்பும்போது, ஓகே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க. பாதுகாப்பு குடுத்துட்டு, அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, "ஓகே நீங்க திரும்பி வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுறணும் நீங்க" அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆணையிட்டு கேட்கறாங்க தேவன் பேர்ல. அவங்க எதனால வந்து கேட்கறாங்க? தேவனுடைய பேர்ல ஆணையிட்டு கேட்டாங்க அவங்க. தேவனுடைய நாமத்தின் பேர்ல ஆணையிட்டு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது, அப்ப அங்க வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓகே அவங்களுக்கு ஒரு சைன குடுத்தாங்க. ஓகே அந்த சைன குடுத்து, "இதபடி நீ செய் நாங்க வந்து உன் குடும்பத்த விட்டுருவோம்" அப்டின்னு சொன்னாங்க.
அந்த வசனத்த நான் படிக்கிறேன் நானு. ஓகே, யோசுவா 2:15 போட்டிருக்கு. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். ஜன்னல் வழியா ஒரு கயிறு கட்டிருக்காங்க. அதுல தான் வந்து இறக்கி விட போறா. இறக்கி விட்டா. அவள் வீடு எங்க தெரியுமா இருந்துச்சு? அலங்கத்தின் மதில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். நல்லா யோசிச்சு பாருங்க. யோசுவா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராரு. வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஆண்டவர் சொல்லி தான் வராரு. நல்லா பாருங்க. அவரா போல. ஆண்டவர் சொல்லி தான் வராரு. ஓகே. ஆண்டவர் சொல்லி வரும்போது திடீர்னு அங்க பார்க்கிறாரு. பார்த்தா எரிகோ கோட்டை ஒரு பெரிய மதில் சுவர்கள் நிக்குது. மதில் சுவர் ஏதோ சும்மா சாதாரண ஒரு சின்ன வால்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு மதில் சுவரே நிக்குது. அது அது என்ன பண்றதுன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னார்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே எரிகோ முன்னாடி போய் காமிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கூட்டின்னு போறாரு அப்படின்னா, அதையுமே மாத்துவார்ல. ஆனா இங்க நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மதில் சுவர் எப்பேர்ப்பட்ட மதிலா இருந்துச்சுன்னா, அதுல ஒரு வீடு இருந்திருக்கு. எப்படி? இந்த வசனம் சொல்லுது, அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். நான் நினைக்கிறேன், ஓகே அந்த மதில்ல ஆல்ரெடி அவள வந்து உயர்ந்த இடத்துல வச்சதுனால, அவள அடைக்கலமா ஆண்டவர் வந்து பாதுகாத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல அவள வச்சுட்டாரு ஆல்ரெடி. அங்கிருந்து அழகா பாருங்களேன், எப்படி அடைக்கலமா வந்து அவள வந்து பாதுகாத்தாரு. அவர் எப்படி பாதுகாக்க முடிஞ்சது பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? அவரோட வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. நீங்க வந்து அதிக மெசேஜ் கேட்கிறீங்களா? என் கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியங்க. ஓகே. அதிகமா வந்து நீங்க வந்து YouTubeல மெசேஜ் பார்க்குறீங்களா? அதிகமா வந்து இருக்கீங்களா? ஆனா எல்லாத்த காட்டிலும் வேத வசனத்தை எடுத்து நம்ம படிக்கிறது. எப்பா நான் இதுவரைக்கும் இந்த வேத வசனத்த நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லப்பா. இல்லப்பா நான் ஓப்பன் பண்றேன். அப்பப்போ நான் ஓப்பன் பண்றேன். அப்பப்போ டைம் கிடைக்குது. இல்லங்க. அதுல வாஞ்சையாக இருக்கிற ஒரு மனுஷங்க. இந்த நாள் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா எங்களுக்கு அந்த வாஞ்சைய குடுங்க. அந்த வாஞ்சைய குடுங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம அநேக காரியத்தை எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு வாஞ்சை தேவைங்க. அந்த வாஞ்சை இருந்தா தாங்க அவர் வசனத்தின் மூலியமா தாங்க அந்த காரியம் நடக்கும். நம்மளால நிக்க முடியும். நம்ம நிக்கணும் அப்டின்னாங்க, அந்த காரியத்த நம்ம வந்து ஆண்டவர்ட்ட கேட்கணுங்க. நம்ம அவர்ட்ட கேட்கணும். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம கேட்போமா இந்த நாள்ல? ஆசையா நம்ம அவர பின்தொடருவோமாங்க? ஆசையா நம்ம அவர பின்தொடருவோமா? ஓகே. சங்கீதம் 2ல நம்ம சொன்னது போல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போமாங்க. இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்துச்சு அப்டின்னா, நம்ம போற பாதையில நம்மளுக்கு ஆண்டவர் அழகாக நம்மளோடு கூட தொடர்பு கொண்டே இருப்பாருங்க. நம்மள பேசிக்கொண்டே இருப்பார். "நீ கலங்காதே, நீ திகையாதே." நான் ரீசென்ட்டா வந்து ஒருத்தவங்க கூட பேசும்போது, அவங்க சொல்றாங்க, அவங்க இப்ப தான் வந்து ஒரு புது குழந்தை மாரி வந்து ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்காங்க. அவங்கள பேர நான் சொல்ல விரும்பல. அவங்க சொல்றாங்க என்கிட்ட, "ஓகே, வெங்கட் என் கூட ஆண்டவர் சொல்லினே இருக்காரு. நீ கலங்காத, நீ கலங்காத, நீ கலங்காத அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்காரு. நான் வந்து எப்போ என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், எப்போ நான் வந்து சபைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரே வாஞ்சையா இருக்கு" அப்படின்றாங்க. நான் சொன்னேன், "அந்த வாஞ்சைய விட்டுறவே விட்டுறாதீங்க. வறண்ட நிலத்துல அவர் வந்து ஊற்றுவாருங்க." நம்ம அநேக நேரத்துல பயந்துடுறோங்க. என்ன தெரியுமா பயந்துடுறோம்? ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, ஓகே நம்ம வந்து ஒரு வனாந்திரத்த பார்க்கும்போது, நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு பயம் வந்துருது. ஒரு பெரிய திகில் வந்துருது. நான் சொல்றேங்க. வனாந்திரத்துல உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குங்க. வனாந்திரத்துல தேவன் உங்கள சந்திப்பாருங்க. ஓகே. உங்களுக்கு அவரோட வார்த்தைய குடுப்பாரு. ஆல்ரெடி அநேக பேருக்கு வார்த்தைய குடுத்திருக்காரு. இதுவரைக்கும் உங்க கூட ஆண்டவர் பேசியிருக்க ஒரு காரியத்த இந்த நாள்ல ஓகே நீங்க இது கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்துல உங்களுடைய சிந்தனையில உங்களோட பேசிக் கொண்டிருக்க காரியத்த நான் இன்னைக்கு மெசேஜ் கேட்கிறேன் வெங்கட். இப்ப கேட்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு. ஓ வெங்கட்! சொல்லும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கு வெங்கட். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே புஷ்ன்னு போயிடுது வெங்கட் அப்டின்னா, அப்ப என்ன அப்டின்னா வந்து, நம்ம உணர்வு பூர்வமா இல்ல, உணர்ச்சி வசப்படுறோம் அப்டின்னு சொல்லிட்டு. சென்னையில இருக்கும்போது வந்து ஜிம்முக்கு வந்து காசுலாம் குடுத்துட்டேன். ஓகே. காசுலாம் குடுத்துட்டு வந்து ஜிம்முக்கு எப்டியாவது போணும். ரெகுலரா போணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டே போறாங்க. மியூசிக்லாம் பார்க்குறேன். பயங்கர மியூசிக். அந்த மியூசிக்ல அப்டியே ஊ, ஊன்னு பண்றோம். 2வது நாள் போறேன். 2வது நாள் போகும்போது பயங்கரமா அதுவும் வந்து ஃபுல் ஃபீஸ பே பண்ணியாச்சு. ஃபுல் 6 மந்த்க்கு ஒன்ஸ் இந்த இந்த ஃபுல் அமௌண்ட்ட பே பண்ணிடுவோம். அப்படியே பயங்கரமா. அடுத்து ஓகே 3 நாள் போனேன். 4வது நாள் போனேன். 5வது நாள், 6வது நாள் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இன்னைக்கு முடியல. அதான் 5 நாள் போயிருக்கலாம். கொஞ்சம் தூங்குவோம். ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் 7வது நாள்ல இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை தானே. சரி பரவால்ல ரெஸ்ட் எடுத்துப்போம்ன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்துச்சு. அப்படியே ரெஸ்ட். குடுத்த காசும் போயிடுச்சு. என்னோட வாஞ்சியும் போயிடுச்சு. ஏன் அப்டின்னா, அத தொடர்ந்து என்னால பண்ண முடியலங்க. தொடர்ந்து ஒரு காரியத்த நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இதுவா இருக்குங்க.
நான் இப்ப ரீசென்ட்டா அநேக பேர்ட்ட சொன்ன ஒரு காரியம் என்ன அப்டின்னா வந்து, அதிகாலையில தேவன தேடுறதுல ஒரு வாஞ்சையா இருங்க அப்டின்னு சொல்ட்டு. அவரோட வார்த்தையில வாஞ்சையா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை. "நீ தேடு, அதிகமா தேடு. தேவனுடைய வார்த்தைய அதிகமாக தியானி. தேவனுடைய வார்த்தையில அதிகமாக வாஞ்சையா இரு" அப்டின்னு சொல்லி, இன்னைக்கு உங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். வாஞ்சையாக, வாஞ்சையாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம சொல்லுவோமா? ஆசையாய் பின்தொடருகிறேன். உம்மை ஆசையாய் பின்தொடருகிறேன். ஏசையா, ஏசையா, ஆசையாய் பின்தொடருகிறேன். அல்லேலூயா. அப்பா கர்த்தர் அப்பா உம்மை ஆசையாக கர்த்தர் ஓ ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துலங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சில பேர் படுத்துக் கொண்டிருப்பீங்க. படுத்து இந்த மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து, நீங்க என்ன காரியம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு செகண்ட் நம்ம வந்துருமா? நம்ம வந்துருமா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்துருமா? உங்க வாழ்க்கையில ஒரு சில விடுதலை ஆண்டவர் குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அவர் ஒரு சில ஆசீர்வாதத்த குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்கள், அந்த விடுதலைகள் இன்னும் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கு அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் பெற வேண்டிய காரியத்த பெற வேண்டிய விதத்துல பெறாததுனால, அந்த தடைகள் வந்து கொண்டே இருங்க. இந்த நாள் அந்த தடைகள்லாம் எடுத்து போடுவோமா? தடைகள்லாம் எடுத்து போடுவோமா? நம்ம சொல்லுவோமா? உங்க கூட, உங்க கூட, உங்க கூட இருக்கணும். ஏசப்பா இருக்கணும். உங்களோட, உங்களோட, உங்களோட பேசணும். உறவாடி மகிழணும். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதையும் நான் வெறுக்கிறேன். உம்மோடு இணைக்கின்ற வேதத்தையே நேசிக்கிறேன். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதையுமே வெறுக்கிறேன். உம்மோடு இணைக்கின்ற வேதத்தையே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன். வாஞ்சிக்கிறேன், உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன். நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன். வாஞ்சிக்கிறேன், உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா, உங்க சமூகத்த வாஞ்சிக்கிறோம். உங்க வார்த்தைய வாஞ்சிக்கிறோம் கர்த்தர். ஓ ஆவியானவரே ராஜா, எங்களுக்கு அப்பா அந்த வாஞ்சை அதிக அதிகமாக குடுங்க ராஜா. உமது வார்த்தையில ராஜா நாங்க இன்னும் பலப்படும்படியாக ராஜா. அப்பா நீங்க சொன்னீங்களே கர்த்தர் அப்பா கர்த்தர் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொன்னீங்களே கர்த்தர் அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை அப்பா கர்த்தர் விடுவிப்பேன்னு சொன்னீங்களே கர்த்தர் ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நீங்க ஜாயின் பண்ணிக்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்துக்காக ஒரு 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 ஏதோ ஒரு உங்கள அழுத்திக் கொண்டிருக்குல்ல, அந்த காரியத்த இப்பொழுது உங்க சிந்தையில கொண்டு வாங்களேன். அல்லேலூயா. அத நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, அப்பா உங்க வார்த்தைக்கு நேராக நாங்க திரும்புகிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா இந்த பிரச்சனைய நாங்கள் பார்க்காம ராஜா, எங்களுக்குள்ளாக இருக்கிற உம்மை பார்க்கிறோம். உம்மது வார்த்தைய பார்க்கிறோம். ஏசப்பா தான் வந்து வார்த்தைங்க. அப்ப இயேசுவ பார்க்கணும் அப்படின்னா வார்த்தைய பார்க்கணும்ன்றன்னு அர்த்தம். அப்ப வார்த்தைய ராஜா நாங்க இப்பொழுது பேசுகிறோம். விசேஷமாக சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கர்த்தர் ராஜா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவரோட வார்த்தையில நீங்க வாஞ்சையாக இருக்கும்போது, நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. என்னென்னமோ லாஜிக்கலா திங்க் பண்ணியிருப்பீங்க. என்னென்னமோ லாஜிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கை குடுக்காது. வார்த்தையின்படி ஒரு காரியத்த நம்ம செய்யும்போதுங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்த செய்வார். ஒரு பெரிய ஸ்லாக்கியத்த குடுப்பார் ஆண்டவர். உங்கள சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உங்களை உங்கள உருவாக்கி, உங்கள ஒரு புது மனுஷனாக அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. இந்த வார்த்தை தான் இந்த கடைசி காலங்கள்ல நம்மள பாதுகாக்க வார்த்தையாக இருக்குது. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொரு உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தர் நீங்க அப்பா சங்கீதம் 94 அப்பா கர்த்தராஜா 14ல சொன்னது போல கர்த்தராஜா. அப்பா அவன் என் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். உங்க அப்பா உங்க நாமம் தான் அந்த வார்த்தை. அந்த நாங்க வாஞ்சையா இருக்கிற காரியமும் உங்க வார்த்தை தான் ராஜா. அதனால கர்த்தராஜா, அப்பா நீங்க எங்கள அப்பா விடுவிக்கிறீங்க ராஜா. நீங்க விடுவிச்சுட்டீங்க கர்த்தராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. எங்களை எதெல்லாம் அடிமையாக்கி கொண்டிருக்கிறதோ,
எதெல்லாம் எங்களுக்கே தெரியாம எங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறதோ, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், இந்த நாள்ல அதை எப்பா உங்க கையில எடுத்து குடுக்குறோம் கர்த்தராஜா. உங்க கையில குடுக்குறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க வழிநடத்துங்க. அப்பா விசேஷமாக ராஜா, இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய அப்பா தேவைகளை உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா கர்த்தாவே அநேக எர்த்குயிக் நியூஸ் அப்பா நாங்க கேள்விப்படுறோம் ராஜா. அந்த மக்கள்லாம் மனம் திரும்பும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. ஆத்தும பாரத்தை எங்க எல்லாருக்கும் குடுங்க ராஜா. அப்பா தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இருக்கு வருகை. ஆண்டவர் வரப்போற நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் அப்படின்னா, அப்ப அதற்கு நாங்க ஆயத்தமாகணும். நாங்க மத்தவங்கள ஆயத்தப்படுத்தணும் ராஜா. இனி காலம் செல்லாதுப்பா. இனி காலம் செல்லாது. ஓ ஹalleluya ஹalleluya. எவ்வளவு நாள் நம்ம நம்மளுடைய சரீரத்தை குறிச்சு, எவ்வளவு நாள் நம்ம வந்து நம்மளுடைய காரியத்தை குறிச்சு, நம்மளுடைய பிரச்சனை குறிச்சு இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க போறோம். ஹalleluya ஹalleluya. நேரம் மிக சமீபமாக இருக்கிறதுனால, அப்பா கர்த்தர் ராஜா, அப்பா எங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல ராஜா. ஆனா ஒண்ணு மட்டும் ராஜா, உமது வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, எங்களுக்கு ஒரு பாரத்த குடுங்க. ஒரு வாஞ்சைய குடுங்க கர்த்தர் ராஜா. நாங்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய ஓட்டத்த குடுங்க கர்த்தர் ராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் கர்த்தர் ராஜா. எங்களோட இணைய முடியாம போன ஒவ்வொரு சகோதர சகோதரி நினைவு கூறுகிறேன் கர்த்தர் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக கர்த்தர் ராஜா. குடும்ப சூழ்நிலையில ராஜா, அப்பா உமது வார்த்தையை கொண்டு ஓ அல்லேலூயா ஷபுர்தரி கலகர பாபா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தையை சொல்லி 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 உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும்போது, சொல்லி சொல்லி உங்க சூழ்நிலைக்கு எதிராக அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்க பேசும்போது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிடுறாங்க. ஒரு பெரிய ஒரு அதிசயமான காரியத்தை உங்களுக்கு கட்டளையிடுறாரு. நேற்றைய பொழுது ஆண்டவர் என்னோட கூட பேசின ஒரு பாஸ்டர் மூலியமா என்ன தெரியுமா சொன்னாரு? "நீ வந்து ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்ட. பாதியில நீ நிக்கிறன்னு நினைக்கிறேன். நீ இல்ல. நீ என் பாதையில நிக்கிற" அப்படின்னாரு. அந்த வார்த்தைய இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேங்க. நீங்க பாதியில நிக்கல. ஐயோ! நாங்க பாதி தூரம் வந்துட்டோமே! எப்படி போக போறோம்? இல்ல, இல்ல. நீங்க பாதியில நீங்க நிக்கல. நீங்க பாதையில நீங்க நிக்கிறீங்க. நீங்க பாதையில நீங்க நிக்கிறீங்க. ஹalleluya! ஹalleluya! அப்பா உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தா. நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒன்றாக இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.